சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிறதே ஒவ்வொரு கார்ட்டூன் சேனல்ஸோட போஸ்டர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி சுட்டி டிவியை தவிர மற்ற கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் சம்மர் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாலும் அவங்களோட ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன மேரத்தான் மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே தவிர நியூ கார்ட்டூன்ஸை கொண்டு வர மாட்டாங்க. சுட்டி டிவி மட்டும்தான் பஞ்ச் ஆஃப் கார்ட்டூன்ஸை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க சம்மர் டைம்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை தலைகீழ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அனிமிக்கு கிடைச்ச வரவேற்புனால நிறைய கார்ட்டூன்ஸையும் அனிமிஸையும் இப்போ ரீசன்ட் டேஸா இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதோட ஒரு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. வெல், இந்த சம்மர் மற்ற சம்மரை விட ஸ்பெஷலா அமையறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோனியையும் நருட்டோவும் தான். ஆக்சுவலா சோனிங்கிற சேனல் முன்னவே ஒரு நல்ல சேனல் தான். அனிமேக்ஸ்ங்கிற நேம்ல அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவில் அனிமிக்கு அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இல்லாததுனாலையும் அந்த அனிமி கண்டென்ட்டை டப் பண்றது மட்டும் இல்லாம சென்சாருக்காகவும் அவங்க பயங்கரமா ஒர்க் பண்ண வேண்டியது இருந்ததுனால அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரிஜினல் கண்டென்ட் எல்லாத்தையுமே மாத்திட்டு சோனிங்கிற சேனல்ல இந்தியன் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். லாக்டவுன் நேரங்கள்ல எல்லா சீரீஸுமே பார்த்து போக மிச்சம் இருக்கக்கூடியது அனிமி மட்டும்தாங்கிற ஒரு நிலைமையில நிறைய பேர் அனிமையை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க லாக்டவுன் பீரியட்ல பார்த்தது மாதிரி இப்ப அனிமேஸ்லாம் பார்க்க முடியல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு லாக்டவுனுங்கிற ஒரு விஷயம் அனிமி ஃபேன்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிச்சு. குறிப்பா அதோட ஆழமான கருத்துக்களை மேல்டாக்க பார்க்கறத விட ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்து உள்வாங்கும் போது ரொம்பவே பெரிய இம்பாக்டா கொடுக்கும் நம்மளுக்கு. அதனாலேயே நிறைய பேர் கண்டினியூஸா அனிமிஸை வாட்ச் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு அனிமியை கொஞ்சம் திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோனியேல நருட்டோவை ரீஜனல் டப்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. லாக்டவுன் டைம்ல அனிமி பார்த்தவங்க தான் சோனியேல நருட்டோ பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த ஆடியன்ஸ் வேற, இந்த ஆடியன்ஸ் வேற. பட் லாக்டவுன் டைம்ல அனிமி பார்த்தவங்களும் தொடர்ந்து ஜாப்பனீஸ்ல அனிமி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் நருட்டோ ஒன் பீஸ் மாதிரியான ஒரு சில அனிமிகளை அப்போவே இன்ஸ்டால ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த போஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நருட்டோ எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் ரீஜனல் டப்ல உங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டை கொடுத்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே நருட்டோ ரொம்பவே சூப்பரான அனிமையா இருந்ததுனால அதோட ஃபேன் பேஸ் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இந்தியாவில் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். கூடவே பைரசி மாதிரியான விஷயங்களும் இந்தியாவில் பயங்கரமா இருந்ததுனால அந்த டைம்ல நிறைய பேர் டெலிவிஷனை தாண்டியும் மொபைல்ல இதை அதிகமாகவே வாட்ச் பண்ணி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சோனியை எடுத்த இந்த நருட்டோ இனிஷியேட்டிவ்னால தான் இந்த சம்மருக்கு நிறைய அனிமிகளா இருந்தாலும் சரி நிறைய ஷோஸையும் நம்ம அதர் டெலிவிஷன்ல இருந்து எதிர்பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். முதல்ல சோனியை சேனல்லையே நருட்டோவுக்கு கிடைச்ச வரவேற்புனால நருட்டோ ஷிப்டான ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் ஃபுல்லாவே இதுக்காக பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க நிறைய மெட்ரோபாலிஸ் சிட்டிஸ்லாம். அது மட்டும் இல்லாம ரீஜனல் டப் பண்ண டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் கூட அதர் ஸ்டேட்லயுமே நான் பார்த்தது வர டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் நருட்டோ ஷிப்டானுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே இதுக்கான ரிலீஸ் எதிர்பார்ப்பு பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அபிஷியல் ரிலீஸ் டேட்டை மட்டும்தான் உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுபடியே போன மந்த்ல இருந்து நருட்டோ ஷிப்டான டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட வியூவர்ஸும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. எக்ஸாக்டான டிஆர்பி கிட்ஸ் செக்ஷனுக்கு கிடைக்காது எங்கேயுமே. அதனாலேயே யாராலையுமே கரெக்டா சொல்ல முடியல. மேபி ஃபியூச்சர்ல இதை பத்தின விஷயங்கள் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட சோனியே இவங்கள தவிரையும் அவங்களோட பிரைம் ஆடியன்ஸான கொடும அனிமி வியூவர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சமீபத்துல அவங்களோட 7வது இயர் ஆனிவர்சரி நடந்துச்சு. அதாவது சோனியே ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக நடந்த நிகழ்ச்சியில நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்னா என்னன்னா சின்சானோட நியூ சீரிஸும் நியூ மூவிஸும் தான். ஆமாங்க, சோனியே சின்சானோட ரைட்ஸை இப்ப ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இங்க டெலிகாஸ்ட் பண்ணப்படாத சின்சானோட மூவிஸையும் ஸ்பின் ஆஃப் சீரிஸையும் அவங்க ஹோல்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. வெல், நான் இதை பத்தி என்னோட ப்ரீவியஸான சின்சான் மூவியோட வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்தியாவில் அனிமிங்கிறது இப்போ பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. ஸோ சின்சான் மாதிரியான கொடும அனிமிஸோட மூவிஸையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குங்கிறது மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை தான் அனௌன்ஸ்மெண்ட் வழியா சோனியை சொல்லியிருக்காங்க. நிறைய எபிசோட்ஸ் கூட புதுசாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சின்சானோட மூவிஸ்ங்கிறது இந்தியாவில் ஓல்டு மூவிஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ நியூ மூவிஸ் வந்துச்சுன்னா வியூவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை இந்த சம்மர்லேயே கொண்டு வந்தாங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அதுலேயும்
குறிப்பா நம்ம ரகுவரன் ப்ரோவோட டப்பிங் இல்லாம இருந்துச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க எல்லாரும். ஸோ அவரோட டப்பிங்காகவே நெறைய பேர் அந்த மூவிய வாட்ச் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த சோனிய கன்சிடர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். அண்ட் இவங்க இப்போ இப்படி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் கார்ட்டூன் நெட்வொர்க். கார்ட்டூன் நெட்வொர்க் 2010, 11 டைம் பீரியட்லலாம் மொத்தமா இந்தியாவுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க் இந்தியா அப்படிங்கிற தலைப்புல சேனல மாத்தி இந்தியன் ஆடியன்ஸுக்காக ஒரு சில ஷோஸ் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்னதான் பண்ணியுமே 2012, 13 காலகட்டத்துல ஒரு பெரிய ஆடியன்ஸ அவங்களால புல் ஆஃப் பண்ண முடியல. ஸோ டெலிகாஸ்ட் பண்ண ஷோஸையே ரீடெலிகாஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்படியே 10 வருஷமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏக்கன்ஸ்ங்கிற ஷோ மூலமா தான் சிஎன்ன இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க சவுத் ஏசியால. ஸோ அந்த பிளானும் ஓரளவுக்கு தான் சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதோட ப்ரமோஷன் என்னதான் பெரிய அளவுக்கு பண்ணாலும் அதோட ரீச் ப்ரமோஷன் அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா எக்ஸாக்ட் டேட்டா சில்ட்ரன்ஸோட கேட்டகரி சைட்ல இருந்து வராது. பட் நான் பார்த்தது வர நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாலுமே ஏகான்ஸோட வரவேற்பு இந்தியாவில் கம்மியா தான் இருக்குது. அண்ட் இந்த நிலைமையில தான் சோனியோட நருடோ சீரிஸை பார்த்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கும் அவங்களோட ஓல்டு ஷோவான டிராகன் பாலையும் பென்டனையும் ரீடெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. ஸோ அதன்படியே அனிமி ஃபேன்ஸை புல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஆரம்பிச்ச இந்த விஷயம் மை ஹீரோ அகாடமி மூலமா அனிமி ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமானாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்ல. இதோட முதல் 3 சீசனுக்கு கிடைச்ச வரவேற்பு நருட்டோவோட கம்மியா இருந்தாலுமே கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்தவரை மற்ற ஷோஸை விட நல்ல ஒரு டிஆர்பி தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ அதனாலேயே அடுத்தடுத்த சீசனை கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில பேர் அதோட அடுத்த எபிசோடே டப் பண்ணல, இன்னும் நீங்கள் இப்படிலாம் உருட்டாதீங்க அப்படிங்கிறது மாதிரி என்னையே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிருந்தீங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயத்தையுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாமல் நான் போடுறதில்ல. அப்படியே நான் ஏதாவது விஷயம் சொன்னாலும் டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு சில பேர்கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் சொன்ன விஷயம் தான் மை ஹீரோ அகாடமியோட சீசன் 4 ரிலீஸ். பை த வே இப்போ அந்த சீசன்ஸ்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5 ரீஜனல் லாங்குவேஜ்ல இதை டப் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 21ஆம் தேதி ஏப்ரல் மாசம் தான் இதை ரிலீஸ் பண்ண போறாங்க. மதியம் 1 மணிக்கு இதை கண்டினியூஸா டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் 5th மேயும் இதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. மார்னிங் 11:30 AM இதை ரீடெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது அபிஷியலான நியூஸ். போன வாரம் கூட நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி ப்ரோ இந்த வாரம் மண்டே இதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா அது மண்டேலாம் டெலிகாஸ்ட் பண்ணல. அதை நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஆனா கார்ட்டூன் நெட்வொர்க்கை இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி தான் நாங்க இதை டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல. போன வாரம் இன்னொரு அதிர்ச்சி தர்ற நியூஸை கார்ட்டூன் நெட்வொர்க் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா ஒன் பீஸ் அனிமியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இதுதான் பயங்கரமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா நருட்டோக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு ஃபேன் பேஸ் ஒன் பீஸுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அனிமியோட வேல்யூ தான். லாங் ரன் ஓஜி அனிமையா இருந்தாலும் கூட இதோட ஒவ்வொரு ஆர்க்குக்குமே தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேன் பேஸை அப்படியே ரீஜனல் லாங்குவேஜுக்கு டப் பண்ணி ரீஜனல் ஆடியன்ஸுக்கும் டெலிவரி பண்ண கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு மறுபடியும் லாங் ரன்னா வியூவர்ஸ் கிடைச்சிருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு ஆர்க்கையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்லுவேன். இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சா கூட அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் வருஷக்கணக்கா. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சென்சார் விஷயங்களையும் அவங்க மேற்கொள்ளணும். ஏய் நான் 1000 வாட்டி பண்ணுவேன் மனசுல ஐயோ. இப்போ அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் டேட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5 ரீஜனல் லாங்குவேஜ்ல இதை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தமிழும் அதுல இன்க்ளூடுன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஆல்ரெடி நருட்டோவுக்கு நிறைய டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால ஒன் பீஸை ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்க இப்போ வருத்தத்துல இருக்காங்க. இதுக்கும் அப்படி ஆயிருமோ, இந்தியாவில் நிறைய டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இதுக்கும் வந்துருமோ அப்படிங்கிறது மாதிரி என்கிட்டயே நிறைய பேர் டிஎம்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாத ஒண்ணு. எப்படி நருட்டோக்கு டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இருந்து அதுக்கப்புறமா சரியாயி வந்தாங்களோ அதே போல இதுக்கும் வந்துதான் அதுக்கப்புறமா திருந்துவாங்க. குறிப்பா நிறைய வெர்சஸ் வீடியோ போடுறவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நீங்க எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலும் ஒரு கேரக்டரை டாமினேட் பண்றது மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே போடாதீங்க. அது நருட்டோவா இருந்தாலும் சரி, ஒன் பீஸா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாத அளவுக்கு வீடியோஸை மேக் பண்ணுங்க. அவங்க தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் காரணம் கிடையாது. அவங்களும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்குது இந்த இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பாக்குறவங்களும் ஹேட் ரேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தமிழ் டப் பிடிக்கும்னா தமிழ் டப்ல பாருங்க. ஜாப்பனீஸ் டப் பிடிக்கும்
பிடிக்கும்னா ஜாப்பனீஸ்ல பாருங்க. அண்ட் ரியலா சோனியே சேனலுக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுக்கும் தான் போட்டி நிலவிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு சேனலை நம்ம மறந்துட்டோம். அவன் தான் சூப்பர் ஹங்கமா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. மார்வல் ஹெச்கியூவா இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தாப்புல. எப்பதான் சூப்பர் ஹங்கமா மாறினாரோ அப்போ ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருக்காரு. எந்த ஒரு நியூ கண்டென்ட்டுமே எதிர்பார்க்க முடியல. முன்னாடியே அது போக்கிமானோட நியூ சீரிஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் போச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய பேரோட மனநிலையா இருந்துச்சு. ஸோ சம்மர் ஸ்பெஷலா மறுபடியும் அவங்க போக்கிமான் சீரிஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் த பவர் ஆஃப் அஸ்ங்கிற மூவியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து போக்கிமானோட XYZ சீரிஸையும் டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 29 ஏப்ரல் 12 மணிக்கு இந்த டெலிகாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து சம்மர் ஃபுல்லாவே இந்த XYZ சீரிஸை ஃபுல் ஃபிளெஜ்டா ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறாங்க ஹங்கமால. ஸோ போக்கிமான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. ரீஜனல் டப்ல உங்களுக்காக அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஓய் கைஸ், இது எல்லாம் தான் சம்மர் ஸ்பெஷலா இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்டிப்பா இன்னும் வரும் வாரங்கள்ல கார்ட்டூன் நெட்வொர்க்கு போட்டியா சோனியே வேறு சில அனிமிகளையும் டெலிகாஸ்ட் பண்ணலாம். சோனியேக்கு போட்டியா கார்ட்டூன் நெட்வொர்க்கும் இன்னும் வேறு சில அனிமிகளை டெலிகாஸ்ட் பண்ணலாம். அப்படி எதாவது டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.